உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன், மூடின்னு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லும். என்னடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அனிமி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். பல வகையான அனிமேஸ் இருக்கு. இல்ல ஜுட்சு கேஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்பதான் ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சும்மா பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு பரட்டி வச்சு பாத்துறோமா? ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம். டிங் 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 டிங். இவன் எதுக்குடா இப்படி ஓடின்னு இருக்கான்? அவங்க அப்பா நிஞ்சா ஃபேமிலியாண்டா. டிவில வர நிஞ்சா டோரி அவன் தான் நினைச்சு ஓடிட்டு இருக்கான். இப்போ எங்க நம்ம போறோம்? ஆயாவோட வீட்டுக்கு. காடு, ஆறு, ஆயாவோட வீடு. அவங்க ஆயா வீடு இங்க தான் இருக்குது. எதுக்கு சுத்தின்னு போதாது? அந்த டோரா மாதிரி இதுக்கும் கண்ணு தெரியாது போலடா. இப்ப நம்ம ஆறுக்கு வந்துட்டோம். நீங்க அந்த ஆற பாத்தீங்களா? பின்னாடியே ஆற வச்சுன்னு தேடுது பேரு. இது பேரு டோரா வச்சதுக்கு டோரான்னு வச்சிருக்கலாம். ஏய் டோரா, அவதார் மாஸ்டரால தான் இந்த எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். உன் தங்கச்சி என்னடா பண்றா? ஏய் அவ சுட்டி டிவில அவதார் பாத்துட்டு அவதாரமா சுத்திட்டு இருக்காடா. அவன் நீர் மனுஷா. நீ நீர் மனுஷனா நான் நெருப்பு வரையா சண்டைக்கு? நீருக்கு முன்னாடி நெருப்பு நிக்க முடியாது தம்பி. வா. டேய் அவதான் சின்ன பொண்ணு சுட்டி டிவி சித்திரம் பாக்குறவ. நம்ம பெரிய பசங்கடா அங்காமா ஜெட்டிக்ஸ்னு பாக்குறவங்க கெத்தாரு. அப்போ நான் பென்டன்ல வர ஃபோரம்ஸ்டா. நீ பென்டன்னா நான் பவர் ரேஞ்சர்ஸ்ரா. எஸ்பிடி எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர் எஸ்பிடி, நாங்க இந்த உலகத்தை காப்போம். என்னடா அது மார்பிங் பண்றது தீப்பெட்டியா இருக்கு. செம்மையா இருக்கு. பரவாயில்லைங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வருதே. இந்த 4 பயங்கரமான சீன்ல உங்களுக்கு என்ன சீன் பிடிக்கும்? நம்மளுக்கு எப்பவுமே டோஜி தான்ப்பா. அதுக்கப்புறம் மாக்கி ஃபுஷிகிரோ, கடைசியா நோயா சென்னினா. அதுலயும் அந்த தோசை வடிமா தெரியுமா, அப்படியே தலை சீவான ஸ்டைலா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவனுக்கு பிடிச்சது. இல்லைன்னா தண்ட சோறு தான் அவலாம். ஆமா, நீங்க என்ன இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவோட சூத்தையே நான் கேக்குற உதவியை நீ செஞ்சு கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போக நான் உதவணுமா? இந்த உலகத்துல எதுவுமே உன் திட்டப்படி போகாது. சரிதான். இந்தா தாத்துறாரு. இங்க பாரு, இதுதான் இயற்கை. இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கே இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. கோரச பேசி கடுப்பேத்திட்டு அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க ரெண்டும் சேர்ந்து இங்க இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. இவரு எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? தம்பி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா. வயத்த கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா பிளீஸ்? ஏயா கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களே. உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். முக்கியமா இந்த சுருள் மண்டையா இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா? டேய் என்னடா ஸ்கிரிப்ட், என்னடா டயலாக் இதெல்லாம்? எவன் எழுதி அப்படி பேசிட்டு போறான்? சிப்புடன் தமிழ் டப் நல்லா சொல்றீங்க. நல்லா இருக்கு நிஜமாலே, செம்மையா இருக்கு. அட பாவிங்களா, இங்கிலீஷ்ல ஜாப்பனீஸ்ல பார்த்தா கூட அவ்வளவு சிரிப்பு போறாதுல. தமிழ்ல பார்த்தா வந்து அப்படி சிரிப்பு வருதுங்க. இதெல்லாம் பார்த்தா சத்தியமா டப்பிங்லாம் செம்ம. இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவிலி அறிவு பேயில போவான். சுக்குனோட ஃபேன்ஸ்க்குலாம் மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்டா சுக்குனா எவ்வளவு கொடூரமான என்ன மாதிரி ஆளு, அவனை பிடிச்சி இப்படி கியூட்டா பண்ணு செஞ்சு வச்சிருக்கீங்களா? இதுல அலையாலே காதுல மலை ஸ்டெப்ப பாத்தீங்களா? கோஜா வேப்பட கடவுள் லிஸ்ட்ல சேர்த்தீங்க. இதுல பூஜை வேற பண்றாங்க. கடைசியில எல்லையும் இட்லி குண்டால விட்டு வைக்கலையா? சப்பாத்தி வீட்டுல செய்யறாங்க. வீட்டுனா என்னது? வீட்டுனா வீட்டுனா வீடா? வீட்டுனா என்னம்மா? அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? மாக்கி வந்து மொத்த ஜெனி கிளாலுமே முடிச்சு விட்டுருப்பால. அப்ப டோஜி சொர்க்கத்துல இப்படிதான் ஆட்டம் போட்டிருப்பாரு. பசங்களா அவங்க யாருக்காவது லைவ் ஆக்ஷன் மாக்கிய சைட் அடிக்கணுமா? அதோ பக்காவா இருக்காங்க பாருங்க. குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ்.
கீழே இறங்கப்பா. This world shall know pain. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. Almighty. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கடைசியில் பேனி கூட தளபதியோட கிஸ்ஸுக்காக கீழே இருந்தாது பார்த்தீங்களா, அதாங்க தளபதியோட பவர். ஆனால் கிஸ் எனக்கும் வேணுமே, அப்போ நானும் போய் எங்கேயாவது பெயின் ஃபீல் பெயின் நோ த பெயின் சொல்லிட்டு பறக்கவா. இட்டாச்சியும் மாக்கியும் ஒரு விஷயத்துல பயங்கரமா ஒத்து போறாங்க. வேற என்ன கிளானே மொத்தம் முடிச்சு விடுறதுல தான், வேற இதுல எப்படி கையை தட்டிக்கிறாங்க பாருங்க. மாமா இங்க என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா? கோஜோவை பிரிசன்ல எடுக்கிறதுக்கு பியர் ஆஃப் ஹெவன் இல்லனா பிளாக் ரோப் இருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் கோஜோவை அன்சீல் பண்ண முடியும், பிரிசன்ல இருந்து வெளியெடுக்க முடியும். ஆனா இது என்ன ட்விஸ்ட்னா, கோஜோவை ரெண்டத்தையும் அழிச்சிருப்பாரு முன்னாடியே. இதுதான் சொந்த காசு சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல. அதுக்கு இப்ப டென்டன் கோவப்படுவாரு பாருங்களேன். எதுவும் பிரச்சனையா ஆண்டி? டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் அறிஞ்சு வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. மாக்கி வந்து மொத்த சென்னிங் கிளைமே முடிச்சு விட்டால, அதுக்கு இட்டாச்சி துப்பாக்கி கொடுக்குறாரு. இல்ல துப்பாக்கி இல்ல, ஸ்வாட புடிங்க மாக்கி, மொத்த சென்னிங் கிளைமே முடிச்சு விட்டீங்க. சென்னிங் கிளைமே மெம்பர்ஸ் மைண்ட் வாய்ஸ் நோ விட்டுருனா. ஒரு சின்ன வார்னிங் கெட்டாத வரும், அதனால சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கப்பா, இல்லை கண்டிப்பா வீட்டுல அடி உறுதி. இந்த ஒரு நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். லூசு புண்டா அஷிராமா, நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. முதல்ல நான் இந்த டென்டைல் புண்டையை நிறுத்தி ஆகணும், அதனால அமைதியாரு. இந்த புண்டமாவை இன்னும் திருந்தல, என்ன அசிங்கப்படுத்துறது இவனுக்கு வேலையா போச்சு. இங்க பாரு, அந்த புண்டையங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க, அதை நான் தடுத்தாகணும். என்னடா பேச்சு இதெல்லாம்? அதே ஒரே வார்த்தை திரும்ப போட்டு என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க. இவன் வந்ததை பார்க்கும்போது இன்னும் பெருசா அதை பண்ண போறான்டா, மாக்கியை போட்டு தடுத்து நிப்பாட்ட போறான்டான்ற ஏதோ பண்றான். ஆனா அடுத்த சீனே பாருங்களேன். ஐயோ மவனே, நீ எப்படி ஆகாஷோட கத்துக்கிட்ட? I put on a black wig, got black contacts, used some makeup, and turned into a real Korean. Annyeong, my name is Penny. அட பாவீங்களா, அப்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்களும் கேரக்டர் டிசைன் பண்ணலையா? ஏதோ சின்ன சின்ன படிட்டிங் பண்ணி ஏதோ பண்றானுங்க, அதுவும் வந்துருது. உங்க ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. இட்டாச்சி மாக்கியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு மிக்சிங் கட்டிட்ட போட்டுருமா ஷரிங்கன். கோஜோ இறந்து போயிருப்பார்ல, அப்ப அங்க சங்ஜின்வோ வந்தா என்ன இருந்திருக்கும்? Arise. Dude, what is wrong with you? I said arise. This is gonna come from me. What the fuck? சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை நல்லா பிடிச்சுக்கோங்க. சேனல் நம்ம டவுன்ல போயிட்டு இருக்கு, நீங்க நிறைய லைக்லாம் ஹைப்லாம் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் திரும்ப மேலே கொண்டு போக முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.